பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, காவல்துறையினர்களே, இந்த பகுதியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளே, உங்கள் நம்முடைய மாவட்ட செயலர் உள்ளிட்டோர் எல்லோரும் தெளிவாக எடுத்து சொன்னார்கள். வேண்டும், பொதுநல சங்கங்களை சந்திக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிற கருத்தை எல்லாம் தலைமை கழகத்தில் அதற்குரிய குழுவினரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று தலைமை கழகத்துடைய உத்தரவை ஏற்று எளிய தொண்டராகிய நான் சீர்காழிக்கு உற்சாகம், வரவேற்பு தனிப்பட்ட கோவிசெலியனுக்காக அல்ல, தனிப்பட்ட நிவேதா முருகனுக்காக அல்ல, தனிப்பட்ட பன்னீர்செல்வம் என்பவருக்காக அல்ல, தனிப்பட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்காக அல்ல, நாளைய தினமும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வர வேண்டும் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை ஒட்டிதான் இவ்வளவு பேர் ஒன்று கூடி தந்தை பெரியார் சிலை, அறிஞர் அண்ணா சிலை, அன்பு தலைவர் கலைஞர் சிலை, அதேபோல் இன்னும் அந்த பகுதி மக்களுக்கு உழைத்த தலைவர்கள் என்று சீர்காழியில் அனைத்து சிலைகளுக்கும் மாலை அணிவித்துவிட்டு நிர்வாகியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் மூத்த முன்னோர்களை மதிக்கிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதை முடித்து கழக தோழர்கள் இல்லை, அவர் கழுத்தில் குடும்ப உறவுகளோடு கழுத்தில் அணிவித்து தன்னையும் மீறி அவர் பாதங்களை தொட்டு வணங்கி அவருடைய வாழ்த்தை பெற்றவர் கோவிசெலியன், வாழ்த்தை பெற்றவர் நிவேதா முருகன், வாழ்த்தை பெற்றவர் சீர்காழி பன்னீர்செல்வம். இதை எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், என்னதான் உயரத்தில் ஒரு முதலமைச்சர் இருந்தாலும் இயக்கத்திற்கு உழைத்த ஆணி வேர்கள், அடித்தளங்கள் தளர்ந்த நிலையிலும் இல்லங்களில் இருப்பார்கள், வீடுகளில் இருப்பார்கள். இன்றைய தினம் அவரை கண்காணிக்காமல் கூட அரசியல் தலைவர்கள் பழகுவார்கள். ஆனால் ஆணி வேலையும் அடித்தளத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் கழக தலைவர் அந்த தளபதிக்கு இருந்த காரணத்தால் இன்றைக்கு சீர்காழி சென்றோம், அந்த குடும்பத்தினரை சந்தித்தோம். சந்தோஷம்.